வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரோட்டு கடையில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப எளிமையாக ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அடிக்கடி கேட்பாங்க. இதை நம்ம வீட்டிலேயே நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ சிக்கன் நூடுல்ஸ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் சில்லிக்கு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதிலே பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதில் முட்டை வெள்ளைக்கருவு மட்டும் சேர்த்துருக்கேன். மஞ்சக்கருவு சேர்க்கக்கூடாது. வெள்ளைக்கருவு மட்டும் ஒரு முட்டையிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு 1/4 மூடி அளவுக்கு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த சிக்கனை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினா தான் அந்த மசாலாலாம் சிக்கன் உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம இதை பிசைஞ்சு ஊற வச்சுட்டு மற்றதெல்லாம் காய்கறிலாம் கட் பண்ணோம் அப்படின்னா டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஊறட்டும். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுருக்கேன் கடாயில். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. நல்லா தண்ணி கொதி வரணும். இதிலே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்குவோம். அரிசி நூடுல்ஸ்னு கேட்டு வாங்கிக்கிங்க. இது பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லாம் ஈஸியாக கிடைக்கும் நமக்கு. அரிசி நூடுல்ஸில் செய்யும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை திருப்பி விட்டு இப்படி கலந்து கொடுத்துட்டே இருந்திங்கன்னா டக்குன்னு வெந்து வந்துடும். நூடுல்ஸை கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அழுத்தமாகவும் இருக்கணும், அதே சமயம் வெந்தும் இருக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்ம நூடுல்ஸ் செய்யும் போது ரொம்ப கொலன்னு உடஞ்சி போகாமல் கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு வடிகட்டி வச்சு அதில் வடிகட்டி எடுத்துக்குவோம். இதிலே மேலாப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிடுங்க. உடனே சூடாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெந்து நல்லா கொலன்னு ஆகிடும். அதனால பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுங்க கையோட. மேலாப்பில் இது போல் கலந்து விட்டு பச்சை தண்ணியை ஊற்றிக்கிங்க. இப்போ நூடுல்ஸ் நல்லா இது போல் பொலன்னு உதிரியாக இருக்கணும். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கனும் பாருங்கள் நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம சிக்கனை பொரித்து எடுத்துக்குவோம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க சிக்கனை ஒன்று எடுத்து போட்டுக்குவோம். நான் இன்றைக்கி சொன்னது போல் நீங்கள் அரிசி மாவு, சோள மாவு, முட்டை, வெள்ளைக்கரு இதெல்லாம் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னாக்கா இந்த மசாலா பாருங்கள் கொஞ்சம் கூட உதிர்ந்து வராது. எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் நல்லா அழகாக அந்த சிக்கன் கூட பிடிச்சி நல்லா வெந்து வரும். சிக்கன் பாருங்கள் மசாலா கொஞ்சம் கூட பிரியாமல் நல்லா ஜூஸியாக எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள். இது போல் இருந்துச்சுன்னா நம்ம நூடுல்ஸில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ மீதம் இருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்துக்கிறேன். இதே போல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா உள்ளேயும் நல்லா வெந்து வரும், வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கிறதுனால அதை சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நூடுல்ஸ் செய்கிறதுக்கு முட்டை பொரித்து எடுத்துக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 6 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இதை சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்குவோம். இதில் கொஞ்சமாக உப்பு தூவிக்குங்க. லைட்டாக உப்பு தூவி நல்லா பொரித்து எடுத்துக்குவோம். இந்த முட்டையும் சேர்த்து செஞ்சால் தான் நூடுல்ஸ் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிக்கன் முட்டை ரெண்டுமே சேர்த்து செய்யும் போது தான் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. முட்டையை நல்லா இந்த அளவுக்கு பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சிக்கன் பொரிச்ச எண்ணெய் இருக்குல்ல, அதில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்குங்க. அந்த எண்ணெயை சேர்த்து செய்யும் போது தான் அந்த நூடுல்ஸில் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் நமக்கு. இந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 பூண்டு பல் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் உள்ளது நீள் வாக்கில் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிறேன். வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான அளவு வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு லைட்டாக வதங்கினா போதும். இதில் ஒரு 5 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பாதி குடமிளகாய், ஒரு கேரட்டு துருவி வச்சுருக்கேன். இது போல் நீளமாக எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கங்க. அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு முட்டைக்கோசு எல்லாமே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் லைட்டாக உப்பு, எல்லாத்துக்குமே நீங்கள் தனித்தனியாக உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவாக வரும். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து ஒரு 2 செகண்ட் மட்டும் காய்கறி வதக்குங்க. அந்த காய்கறி வந்து
நமக்கு சாப்பிட்றப்ப நறுக்கு நறுக்குன்னு இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நூடுல்ஸு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க நூடுல்ஸை கையால் நல்லா உதுத்து விட்டு இது போல் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லா நூடுல்ஸையும் இது போல் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அதே போல் க்ரீன் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதில் லைட்டாக கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்குங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. பொரிச்சு வச்ச முட்டையும் சேர்த்துக்குங்க. மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். இந்த கொத்தமல்லி தழைக்கு பதிலாக நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சிதுன்னா கூட தூவிக்கலாம். அது வந்து ஃப்ளேவரும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா 2 கரண்டி வச்சு இது போல் நல்லா உதுத்து விட்டு கலந்தீங்க அப்படின்னா நல்லா ஒத்தாப்பில் கலந்து வந்துடும். நல்லா அகலமான கடாயாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கலந்து எடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கலந்துட்டு நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு, காரம் எல்லாம் தேவைன்னா அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் இந்த சாஸ் ஐட்டம்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவைன்னா நீங்கள் எடுக்கிற அளவுகளை பொறுத்து இந்த அளவுகள் எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கணும். டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நல்லா இது போல் கலந்து எடுத்தோம்னா நம்மளோட சிக்கன் நூடுல்ஸு ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டேஸ்ட் அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி அதே சுவையில் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸு, சில்லி சிக்கன் இது போல் வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கங்க. இந்த நூடுல்ஸ் ரெசிபி நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.